வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 60 மில்லியன் ரூபாவை தரகு பணமாக வழங்கியதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 3 5 மணி நேர வாக்குமூலம் பதிவு. கோத்தபாய ராஜபக்ச 2022 கடற்படை கப்பல் மூலம் நாட்டை விட்டு வெளியேறியமைக்கான செலவு விவரங்களை வெளியிடுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு. எரிபொருள் நெருக்கடியை தீர்க்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க விளக்கம். நுவரெலியா ஹவா எலிய பகுதியில் மதுபான சாலையை மூடுமாறு மக்கள் கோரிக்கை. இந்திய அரசின் உதவியில் புத்தளத்தில் கட்டப்பட்ட பாலம் திறப்பு. தேவை ஏற்படின் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை சவுதி அரேபியா எடுக்கும் என சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரிக்கை. தொடர்வது முதன்மை செய்தி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 60 மில்லியன் ரூபாய் தரகு பணமாக வழங்கியதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 60 மில்லியன் ரூபாவை தரகு பணமாக வழங்கியதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் தெரிவித்துள்ளார். ஏர்பஸ் விமான கொள்வனவு விவகாரத்தில் இடம்பெற்ற பாரிய ஊழல் தொடர்பில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவினால் முன்வைக்கப்பட்டுள்ள வாக்குமூலம் அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஊழல் கொடுக்கல் வாங்கல்களில் மூலம் பெறப்பட்ட தரகு பணத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 60 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாக கபில சந்திரசேன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் தெரிவித்துள்ளார். கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த விடயம் பகிரங்கப்படுத்தப்பட்டது. 2014 மற்றும் 2017 ஆண்டுகளில் 13 ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளின் போது ஒரு விமானத்திற்கு $1 மில்லியன் முதல் $1.5 மில்லியன் வரை தரகு பணம் பெற இணக்கம் காணப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு பெறப்பட்ட பணத்தில் $2 மில்லியன் அமெரிக்க கபில சந்திரசேனவின் மனைவியின் வெளிநாட்டு வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது. வைக்கப்பட்டுள்ள கபில சந்திரசேன கடந்த 2015 ஆண்டு மூன்று சந்தர்ப்பங்களில் தலா $20 மில்லியன் வீதம் மொத்தம் $60 மில்லியன் ரூபாயை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் வழங்கியதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் அப்போதைய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவுக்கு $20 மில்லியன் ரூபாயும், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷமீந்திர ராஜபக்ஷவுக்கு $3,25,000 அமெரிக்க வழங்கப்பட்டதாக அவர் தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விசாரணைகளுக்கு பிரான்ஸ் நாட்டின் ஏர்பஸ் தாய் நிறுவனம் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும், சந்தேக நபரின் மனைவி மற்றும் ஷமீந்திர ராஜபக்ஷ ஆகியோரை இவ்வழக்கில் சந்தேக நபர்களாக பெயரிட்டு பிடியாணை பிறப்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் அதிகாரிகள் மன்றுக்கு அறிவித்தனர். எனினும் கபில சந்திரசேன சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி தனது கட்சிக்காரர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தினால் அச்சுறுத்தப்பட்டு இந்த வாக்குமூலத்தை வழங்கியதாக கூறி சத்திய கடதாசி ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த குற்றச்சாட்டை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் முற்றாக நிராகரித்ததுடன் உண்மையை பேசுமாறு அறிவுறுத்துவது அச்சுறுத்தல் ஆகாது என வாதிட்டனர். இருதரப்பு விடயங்களையும் ஆராய்ந்த நீதிவான் சந்தேக நபரான கபில சந்திரசேனவை ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய கொடி கம்பத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்ட விவகாரம் தொடர்பில் பல்கலைக்கழக மாணவர்கள் 3 5 மணி நேரம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் ஏற்பட்ட தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்ட விவகாரம் தொடர்பில் பல்கலைக்கழக மாணவர்கள் 3 யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் சுமார் 5 மணி நேரம் வாக்குமூலம் பெற்றுள்ளனர்.
யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர், கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் உள்ளிட்ட 3 மாணவர்களை விசாரணைக்கு வருமாறு பல்கலைக்கழக பதிவாளர் ஊடாக கடந்த 13ஆம் தேதி தேதியிடப்பட்டு 16ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு விசாரணைக்கு சமூகம் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்ட நிலையில் கடிதம் 17ஆம் தேதியே பதிவாளரால் மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டது. அது தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து மாணவர்களுக்கு ஏதுவான நேரத்தை அறிவித்து அதே நேரத்தில் விசாரணைக்கு வருமாறு போலீசார் பதிவாளருக்கு அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை 9:30 மணிக்கு மாணவர்கள் வாக்குமூலம் அளிப்பதற்காக யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருந்த நிலையில் மாணவர்களிடம் சுமார் 5 மணி நேரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். கடந்த 10ஆம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோரிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பதிவு செய்த போலீசார் இன்றைய தினம் 3 மாணவர்களிடம் வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர். பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் அவை தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நாங்கள் இந்த வாக்குமூலம் பெறதுக்கு இங்க வாரத்துக்கு இப்படி ஒரு அழைப்பு வந்திருக்காண்டு எங்களோட சட்டத்தரணிகளுக்கு நாங்கள் சொல்லி அதன் மூலமாக எங்களுக்கு சில அறிவுரைகள் வழங்கப்பட்டது. தமிழ் மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதுதான் நமது நோக்கம். அதை விடுத்து இந்த அரசாங்கத்தையோ தேசிய கொடியோ மதிப்பது நோக்கம் அல்ல என்பதை ஆணித்தரமாக இங்கு நாம் வெளிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். தமிழ் மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக சில பல்கலைக்கழக மாணவர்களாக சில நடவடிக்கைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அது அவர்களுடைய உணர்வு பூர்வமான ஒரு விடயம், உணர்வோடு சம்பந்தப்பட்ட விடயம், தமிழ் மக்களுடைய உரிமையோடு சம்பந்தப்பட்ட விடயம். அந்த வகையிலே அவர்களுக்கு எங்களுடைய பேராதரவை, எங்களுடைய உதவியை, ஒத்துழைப்பை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் என்னிடம் அவர்கள் சட்டத்திரணி ஒருவரை தருமாறு வேண்டியிருந்தார்கள், சட்ட ஆலோசனை வழங்குமாறு கூறியிருந்தார்கள். அந்த வகையிலே நான் இன்றைய தினம் அவர்களுக்கான சட்ட ஏற்பாடுகளை, சட்ட பிரதிநிதித்துவத்தை மேற்கொண்டிருந்தோம். தொடர்ச்சியாக இவர்களுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டால் தொடர்ந்தும் சட்ட ரீதியான உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தொடர்ந்தும் தயாராக இருக்கின்றோம். இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்திலே கருத்தில் கொண்டு அவர்களோடு தொடர்ந்தும் நாங்கள் உறுதியாக பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். விசாரணை என்னும் பெயரில் மாணவர்கள் மீதான தொடர்ச்சியான அச்சுறுத்தலை கண்டித்தும் ஜனநாயக உரிமை கோரியும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டமானது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக இடம்பெற்றது. கடந்த சுதந்திர தினத்தன்று கருப்பு கொடி ஏற்றி இவ்விவகாரம் தொடர்பாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 3 பேர் குற்றத்தடுப்பு பிரிவினரால் இன்று விசாரணைக்காக அழைக்கப்பட்டனர். அதனை கண்டித்தே மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுரவின் ஆட்சியிலும் இடம்பெறும் அடக்குமுறைகளை நிறுத்துமாறும் இனிமேல் பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெறும் ஜனநாயக ரீதியான செயல்பாடுகளுக்கு அச்சுறுத்தல் வழங்கக்கூடாது என்றும் விசாரணைகளை பல்கலைக்கழக நிர்வாகத்தோடு நிறைவு செய்ய கோரி பல்கலைக்கழக நுழைவாயிலை மூடி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினம், தமிழர் தேசத்தினுடைய கரிநாள் என அங்கீகரித்து கருப்பு கொடி இணை நாங்கள் ஏற்றியிருந்தோம். இந்த கருப்பு கொடி ஏற்றிய விவகாரம் தொடர்பாக எமது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக 3 மாணவர்கள் இன்றைய தினம் ஜாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்கலைக்கழகம் என்பது தன் இனம் சார்ந்தும், தன்னுடைய பண்பாடு சார்ந்தும், தன்னுடைய மொழி சார்ந்தும் குரல் கொடுப்பது என்பது உலகத்தினுடைய வளமையாகும். உலகிலே பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இவ்வாறு தங்களுடைய குரல்களை கொடுத்து கொண்டிருக்கின்றன. பிடிஐயை நீக்குவோம் என்று கூறி இந்த ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் புதிதாக பிஎஸ்டி என்கின்ற சட்டத்தை அமுல்படுத்தி உரிமைக்காக போராடுகின்ற தமிழ் மக்களை அச்சுறுத்துகின்ற ஒரு சூழலை உருவாக்கி அவர்களை பயங்கரவாதியாக அடையாளப்படுத்துகின்ற ஒரு செயற்பாட்டில் இந்த அரசாங்கம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் சொல்ல போனால் இலங்கையில் சிங்கள மக்களை போன்று தமிழர்களாகிய எங்களுக்கு சம உரிமையோ, சம வாய்ப்புகளோ அல்லது சம அந்தஸ்தோ இவையுமே கிடைக்கப்பெறவில்லை. அதனால்தான் நாங்கள் இந்த கருப்பு கொடியினை நாங்கள் ஏற்றியிருந்தோம். இதுவரைக்கும் தமிழர்கள் தொடர்பான எவ்விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த அரசானது தீர்வு காணவில்லை. நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மாணவர்கள் முன்னெடுக்கின்றோம், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் முன்னெடுக்கின்றார்கள், சிவில் அமைப்புகள் முன்னெடுக்கின்றார்கள், பாதிக்கப்பட்ட தரப்புகள் முன்னெடுக்கின்றார்கள். அனைத்து தரப்புகளும் இணைந்து நாங்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த போராட்டத்துக்கு எவ்விதமான தீர்வும் இல்லை. இன்றைய தினம் எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய சகோதரர்கள் விசாரணைக்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் விசாரணை முடிந்து வரும் வரைக்கும் எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும். தொடர்ச்சியாக அவர்கள் மீது அரெஸ்ட் பண்ணி அவர்களை சிறையில் அடைக்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால்
வடக்கு கிழக்கு ரீதியாக அனைத்து சிவில் அமைப்புகள் மக்களை திரட்டி கரிநாள் போராட்டம் போன்ற ஒரு பாரிய போராட்டம் ஒன்றினை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதனை இந்த வேளையில் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். இதேவேளை சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனம் செய்து யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் மீதான நடவடிக்கைகளின் போது அரசாங்கம் மென்போக்குடன் நடந்து கொள்ள வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈனா ஸ்ரீநாத் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். யாழ் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மானிய ஒன்றியத்துக்கு தொடுக்கப்பட்ட அந்த குற்றப்புலனாய்வுத்துறையால் அழைக்கப்பட்ட விடயம் ஒரு நிரடலான விடயமாக இருக்கின்றது. சுதந்திர தினத்தை அவர்கள் கரிநாளாக கொண்டு செல்கின்ற பொழுது ஏற்பட்ட நெருக்கடியில் அவர்கள் பாரிய ஒரு பிரச்சனைக்குள்ளாயிருக்கார்கள். பல்கலைக்கழக சமூகத்தை அவர்கள் அந்த காலப்பகுதியிலே அவர்கள் போராட்டங்கள் நெருக்கடிகளை அவர்கள் சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவற்றை மிக இலகுவான முறையிலே இந்த அரசாங்கம் கைக்கொள்ள வேண்டும். அந்த பல்கலைக்கழக மானிய ஒன்றியத்தை இந்த விடயங்களிலிருந்து விடுவித்து அவர்களுக்குரிய ஒரு நெருக்கடியற்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எரிபொருள் நெருக்கடியை தீர்க்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க விளக்கம் அளித்துள்ளார். எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும் அத்தியாவசிய சேவைகளுக்காக அடுத்த சில மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை சேமிக்கவும் முன்னெடுக்கப்பட்டுள்ள புதிய நடவடிக்கைகள் குறித்து சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்தார். ඉතුරු කර ගැනීම අරමුණු කරගෙන QR කෝඩ් එක හඳුන්වා දීලා තිබෙනවා. தற்போது எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும் தேவையற்ற முறையில் எரிபொருள் சேகரிப்பதை தவிர்க்கவும் அத்தியாவசிய சேவைகளுக்காக அடுத்த சில மாதங்களுக்கு எரிபொருளை சேமிக்கும் நோக்கிலும் QR குறியீடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது எரிபொருள் தட்டுப்பாட்டினால் மட்டும் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல, மாறாக எதிர்கால நிலைமைகளை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும். எரிபொருளை தேவையற்ற முறையில் சேமிப்பதை தடுக்கவும் விநியோகத்தை சீராக்கவும் QR குறியீடு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இலங்கையில் சுமார் 88 லட்சம் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள போதிலும் அவற்றில் பல பழைய வாகனங்கள் இன்னும் பதிவேடுகளில் இருந்து நீக்கப்படாமல் உள்ளன. 2023ஆம் ஆண்டில் சுமார் 70 முதல் 72 லட்சம் வாகனங்கள் QR முறைக்காக பதிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இதுவரை 55 லட்சத்துக்கும் அதிகமானோர் வெற்றிகரமாக பதிவு செய்துள்ளனர். மார்ச் 15 முதல் மார்ச் 18 வரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் தலா 3 லட்சத்துக்கும் அதிகமான புதிய பதிவுகள் தினசரி மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பழைய வாகனம் வைத்திருப்பவர்கள் அல்லது தொலைபேசி இலக்கங்களை மாற்றியவர்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களை தீர்க்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. முந்தைய தரவுகளில் இருந்த சுமார் 27 லட்சம் QR குறியீடுகள் நீக்கப்பட்டுள்ளன. பயனர்கள் இப்பொழுது fuelpass.gov.lk என்ற இணையதளத்திற்கு சென்று தங்களின் பழைய தரவுகளை தாமாகவே நீக்கிவிட்டு புதிய QR குறியீட்டை பெற்றுக்கொள்ள முடியும். இருப்பினும் தவறான அல்லது வஞ்சகமான முறையில் தரவுகளை மாற்ற முயல்பவர்கள் கணினி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாவார்கள். வாகன இலக்க தகடுகள் கிடைக்காத வாகன உரிமையாளர்களுக்கு எரிபொருள் வழங்குவதில் சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இலக்க தகடுகள் இல்லாதவர்கள் வாகன வருமான வரி அனுமதி பத்திரம், காப்புறுதி ஆவணங்கள் அல்லது புகை சான்றிதழ் ஆகியவற்றை பயன்படுத்தி எரிபொருளை பெற்றுக் கொள்ளலாம். எரிபொருள் நிலையங்களில் நிலவும் நெரிசலை குறைக்க ஒற்றை, இரட்டை இலக்க முறை தொடர்ந்து அமுல்படுத்தப்படும். குறிப்பிட்ட சில பகுதிகளில் எரிபொருள் பயன்பாடு வழக்கத்தை விட 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தேவையற்ற முறையில் எரிபொருளை சேமித்து தங்களுக்கு தாங்களே நெருக்கடியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். මිලියන් 2.7 ලක්ෂ 27ක් අපි එකිනෙකට ඩිලීට් කරන්න උනා QR කෝඩ්. கோட்டாபாய ராஜபக்ஷ 2022இல் ஏற்பட்ட மக்கள் போராட்டத்தின் போது கடற்படை கப்பல் மூலம் நாட்டை விட்டு வெளியேறவைக்கான செலவு விவரங்களை வெளியிடுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட மக்கள் போராட்டத்தின் போது கடற்படை கப்பல் மூலம் நாட்டை விட்டு வெளியேறமைக்கான செலவு விவரங்களை வெளியிடுமாறு இலங்கை கடற்படைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஊடகவியலாளர் ரிஃப்தி அலி முன்வைத்த கோரிக்கையை ஏற்று தகவல் அறியும் உரிமைக்கான ஆணைக்குழு வழங்கிய உத்தரவுக்கு எதிராக கடற்படை தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டு மனுவை நிராகரித்தே நீதிமன்றம் இன்று இந்த தீர்ப்பை வழங்கியது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து வெளியேறிய கோத்தபாய ராஜபக்ஷ கடற்படை கப்பல் ஒன்றில் ஏறிச் சென்றதாக கூறப்படும் பயணத்திற்கான செலவுகள் மற்றும் அந்த பணத்தை செலுத்தியது யார் என்பது உள்ளிட்ட தகவல்களை கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. எனினும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என கூறி இந்த தகவல்களை வழங்க கடற்படை ஆரம்பத்தில் மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிதி தொடர்பான விவரங்களை வெளியிடுவதனால் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற கடற்படையின் வாதத்தை நிராகரித்துள்ளது. தகவல் அறியும் உரிமை என்பது மக்களின் அடிப்படை உரிமை என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் அச்சுறுத்தல் குறித்த போதிய சான்றுகள் இன்றி தகவல்களை மறைக்க முடியாது என தெரிவித்தனர்.
தகவல்களை அறிந்து கொள்வதே விதியாக இருக்க வேண்டும், மறுப்பது விதிவிலக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என தெரிவித்த நீதிமன்றம் தகவல் அறியும் உரிமைக்கான ஆணைக்குழு ஏற்கனவே வழங்கிய உத்தரவை உறுதிப்படுத்தியதுடன் கோரப்பட்ட தகவல்களை உடனடியாக வழங்கவும் உத்தரவிட்டுள்ளது. நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை நீக்குமாறு ஸ்ரீநேசன் எம்பி கோரிக்கை விடுத்துள்ளார். நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை நீக்கி ஜனநாயக நாடு என்பதை நிரூபிக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா ஸ்ரீநேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழரசு கட்சியின் பெருதொரு நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் அண்மையில் நிகழ்நிலை சட்டத்தின் கீழ் 20 நபர்களுக்கு மேற்பட்டவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்த நிலையில் ஸ்ரீநேசன் எம்பி இன்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பது எமது மக்களுக்கு எதிரான சட்டங்களாக மாறும் என்று அந்த காலத்தில் கூறப்பட்டது. இப்போது நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பது ஒரு வகையில் மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். பத்திரிகை ஊடகவியலாளர்களாக இருக்கலாம் அல்லது பொதுமக்களாக இருக்கலாம். இந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்துக்கு எதிராக தமிழரசு கட்சி மிகவும் கடுமையான வாதங்களை முன்வைத்தது. இப்போது அந்த சட்டம் ஊடகவியலாளர்களை அல்லது மற்றவர்களை தாக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கின்றது என்பதையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே சாதகமான சட்டங்களை கொண்டு வந்து இது ஒரு உண்மையான ஒரு ஜனநாயக நாடு, மனித உரிமைகளை பேணுகின்ற நாடு என்கின்ற அந்த விடயத்தை கையாள வேண்டும். கிளிநொச்சி இரணிமடு விவசாயிகள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். கிளிநொச்சி இரணிமடு கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளனத்தின் 28 அமைப்புகளைச் சேர்ந்த விவசாயிகள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி இடம்பெற்ற கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இரணிமடு கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளனம் மீதும் ஏனைய கமக்காரர்கள் அமைப்புகள் மீதும் ஊழல் இடம்பெறுவதாக தெரிவித்த குற்றச்சாட்டை விசாரிக்க கோரி ஜனாதிபதி மற்றும் விவசாய அமைச்சரிடம் மகஜர் கையளிக்கும் நோக்குடன் விவசாயிகள் மீதான பொய்யான குற்றச்சாட்டை நிரூபிக்க வலியுறுத்தியும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. காக்கா கடை சந்தியில் ஆரம்பித்த போராட்டம் பேரணியாக மாவட்ட செயலகம் வரை சென்று மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜர் கையளிக்கப்பட்டது. இதன்போது அர்ஜுனா மற்றும் விவசாய அமைப்புக்கு எதிராக செயல்படும் இருவரின் கொடும்பாவிகளும் விவசாயிகளால் எரிக்கப்பட்டன. எங்களுடைய மாவட்டத்திலே விவசாயிகளுக்கு எதிராக தற்போது முகநூல்களிலும் ஏனைய செய்தி தளங்களிலேயுமே இரண்டு சம்மேளனம் தொடர்பான பொய் குற்றச்சாட்டுகளை பரப்பி வருகின்றவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களால் கிளிநொச்சி இடமடு கமக்கார அமைப்பு சம்மேளனம் மீதும் விவசாயிகள் மீதும் பொய் குற்றச்சாட்டப்பட்ட கணக்கு ரீதியான நீதி விசாரணை கோரி இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளினால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. எங்களுடைய விவசாய சம்மேளனம் விவசாயிகளுக்கு ஒரு முதுகெலும்பாக இருக்கும்போது இந்த அர்ச்சுனா அவர்கள் இன்னும் எங்களை ஊக்கப்படுத்தி சிறப்பான ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு முடிவெடுக்கிறத தவறி உண்மையிலேயே பொய் குற்றச்சாட்டை செய்து கொண்டிருந்தது உண்மையிலே எங்களுக்கு அவர்களுடைய இருந்த விருப்பத்தை வெறுப்புணர்வாக செயலாற்றுவதற்காக அர்ஜுனா அவர்கள் எங்களோட விவசாய சமணம் விவசாயிகளை குற்றம் சாட்டியிருக்கிறார். விவசாய சமூகத்துக்கு ஏற்பட்ட ஒரு வலியை தீர்க்கின்ற தினமாக இன்று இருக்கின்றது. உண்மையாகவே நாங்கள் மதிப்பாக கருதுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிலும் ஒரு மருத்துவ பட்டதாரி இவ்வாறானவர் எங்கள் மீது ஒரு நியாயமற்ற குற்றச்சாட்டை சுமத்தியதை விட்டு நாங்கள் மிகவும் மனவருத்தம் அடைகின்றோம். எனவே அவருடைய குற்றச்சாட்டு என்பது சாதாரணமான ஒரு குடிமகனுடைய குற்றச்சாட்டு அல்ல, ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கின்றவருடைய குற்றச்சாட்டு. எனவே இதற்கான நீதி வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் நாட்டினுடைய தலைவர் ஜனாதிபதி அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையை முன்வைத்து அந்த மகஜரை அரசாங்க அதிபரிடம் ஒப்படைத்திருக்கின்றோம். எனவே அவர் எங்கள் மீது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் எங்களோடு பேசி அதற்கான தீர்வுகளை எதிர்வரும் காலத்தில் காண ஆறு இஞ்ச பெரியாக்களோ அவைகள் இந்த கதிர்களை குடிக்கிறதும் அவர்களை குற்றம் சொல்லி தான் பெரியாளாக வர்ற எத்தனைப்பு சமூகத்திலே அவர் செய்து கொண்டு வாரார். இவர் ஏமாற்று யுத்திகளைத்தான் அந்த தந்த பண சேர்க்கைக்கும் மற்றவன குறை கூறி தான் பெரியாள் என்று இந்த நாட்டில் தான் ஒரு படித்த புத்திஜீவி என்றும் முட்டாள்தனமான ஒரு சிந்தனையில எங்கள் மீது பழி சுமத்தி இருக்கின்றார். இந்த பழி சுமத்தல் அவருக்கு ஒரு விளையாட்டாக இருக்கின்றது.
இந்த விளையாட்டுகளை அரசியல் செய்பவர்கள் அரசியல்வாதிகளோடையும் அரசியல் சார்ந்தவர்களோடையும் இதை செய்ய வேணும். அன்னை பூபதி உண்ணா நோன்பை ஆரம்பித்த தினத்தை நினைவு கூர்ந்து அவரது நினைவு தூவிக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அன்னை பூபதி உண்ணா நோன்பை ஆரம்பித்து இன்றுடன் 38 வருடங்கள் நிறைவரும் நிலையில் அதனை நினைவு கூர்ந்து இன்று மட்டக்களப்பு நாவலடியில் அமைக்கப்பட்டுள்ள அன்னாரது நினைவு தூவிக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அன்னை பூபதியின் மகள் மற்றும் குடும்பத்தார் இணைந்து நினைவேந்தல் நிகழ்வை முன்னெடுத்தனர். நினைவு தூவிக்கு தீபச்சுடர் ஏற்றப்பட்டதோடு மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. 2-3 வருஷத்துக்கு முதல்ல என்ன கேட்டவங்கிறா இதுக்கு அரசியல்வாதி வருது, நாங்கள் வர மாட்டோம். ஆனால் அந்த அரசியல்வாதி இனி வேற, அது இனி பொதுமக்களாக வரட்டும். அவங்கள அரசியல்வாதி என்ன, அவங்கள ஒரு மனுஷன் தானே அரசியல்வாதி என்ன, அவங்கள வரவனாமன்னு சொன்னால் அவங்களும் யோசிப்பாங்க. அதால் அரசியல்வாதி என்று வராமல் அவங்க பொதுமக்களாக வரட்டும், வந்து கலந்து கொள்ளட்டும் எல்லாரும். அவங்க இப்போ என்ன செய்யணுமா, அவங்களுக்கு உதவி செய்யணுமெண்டா அக்கா இப்படி செய்ய போகிறோம், செஞ்ச என்ன செய்ய போகிறீங்க, செஞ்சு உங்களுக்கு ஏழை இருந்தால் செஞ்சுதாங்க. அதான் நாங்கள் இருக்க வேண்டிய உதவி. எங்களுக்காக வேண்டிய 3 பிள்ளைகளையும் சின்னல விட்டு போட்டு மக்களுக்காக வேண்டி இருந்தவ என்னடா பார்த்து இருந்தா அவங்க அந்த மட்டன் நம்பர் முன்னணி என்று சொல்லி அவங்க பாதிக்கப்பட்டு எல்லாம் ஒன்றொண்டா இருந்து பார்த்தாங்க. இல்லை, அவள் சாகும் வரை நான் இருக்கேன், நாடு மக்கள் நல்லா வாழணும், சுதந்திரமாக இருக்கணும், இந்த இராணுவத்தில் இப்படி அடிப்படப்பட அவட 3 பிள்ளைகள் இருந்தவ. அந்த இதுக்காக வேண்டி அவள் இருந்தவ. அதுக்காக வேண்டி அதை நீங்கள் ஜோசிங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கு அம்மா, இப்போ உங்களுக்கும் அம்மா வரிக்கலாம், நீங்கள் சுதந்திரமாக இருப்பீங்க, நாங்கள் அம்மா விழுந்துட்டு இப்படி இருக்கோம். அதை நீங்கள் ஜோதிச்சு 19 எது செய்யணுமோ நீங்கள் வந்து எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. இதை பார்த்து அனுப்புறாங்களும் கூட இது இல்லாமல் இருக்கு. அனுப்புறாங்க காசு, அவங்க இவங்க காட்டுற கணக்கை அவங்க செய்கிறாங்க. ஆனால் அவங்க இதை பார்த்து ஆக்களை விட்டு இதை என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் செய்யலை. எல்லா நாட்டிலேருந்து 6 நாட்டிலேருந்து இங்கே காசு வருது, இலங்கைக்கு காசு வருது அவங்க மூலமாக. அது பிரயோசனப்படுத்துகிறாங்க இல்லை. ஆனால் இதை இனிமேல் இந்த இதில் இருந்து இந்த வார கணக்கு வழக்கு இவ்வளோ வந்திருக்கு அக்கா இவ்வளோ வந்திருக்கு அக்காண்டு இவ மூலமாக வந்து இதை செஞ்சு வாங்க இவ்வளோ காசு இருக்கு மிச்சம் இருக்கு என்ன செய்யணும்னு சொல்லி வந்து இதை வந்து எங்களுக்கு இந்த கட்டடத்தை வந்து உருவாக்கித்தாங்க. உங்களோட தாழ்மையோட நான் கேட்குறேன். செய்திகள் தொடர்கின்றன. நுவரெலியா ஹாவா எலிய பகுதியில் மதுபான சாலையை மூடுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நுவரெலியா மாவட்டம் ஹாவா எலிய பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் இடம்பெற்ற தாக்குதலில் காயமடைந்த 3 பிள்ளைகளின் தந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் குறித்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்புடையதாக உணவக முகாமையாளர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் உள்ள மதுபான சாலையை அகற்றக் கோரி பொதுமக்கள் கண்டன போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கடந்த 14ஆம் தேதி ஹாவா எலிய பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடைய அன்பழகன் என்பவர் அப்பகுதியில் உள்ள தனியார் உணவகம் ஒன்றிற்கு உணவு வாங்க சென்றுள்ளார். அதன்போது அவருக்கும் உணவக முகாமையாளருக்கும் இடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறியுள்ளதாகவும் இதன் பின்னர் படுகாயமடைந்த அன்பழகன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக நுவரெலியா பலஸ்தீன தீவிர விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் தாக்குதலை நடத்தியதாக கூறப்படும் குறித்த உணவகத்தின் முகாமையாளரை தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் உயிரிழந்த அன்பழகனின் இறுதிச் சடங்கு நேற்றைய தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்று உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இதன்போது திரண்டிருந்த மக்கள் பதாதைகளை ஏந்தியவாறு குறித்த பகுதியில் அமைந்துள்ள மதுபான சாலையை உடனடியாக அகற்ற வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். மதுபான சாலையினால் இவ்வாறான வன்முறைகள் தொடர்வதாக கண்டனம் வெளியிட்டவாறே சவப்பட்டியுடன் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதன் பின்னர் அன்னாரது உடல் நுவரெலியா மாநகர சபைக்கு சொந்தமான மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. 14ஆம் தேதி பார்கிட்ட வச்சு எங்க அப்பாவை யாரோ அடிச்சிருக்காங்க. இன்னும் காசு கொடுக்கலன்னு என்னமோ சொல்லி போலீஸ்க்கு கொண்டு போயிருக்காங்க. போலீஸ்ல கூப்பிட்டு வந்து விட்டாங்களா அவரா வந்தாருன்னு எனக்கு சரியா தெரியல. நைட்டு 9:30 மணி இருக்கும். அவர் வீட்டுக்கு வந்து எனக்கு கோல் அடிச்சாரு. வயிறு வலின்னு சொல்லவும் நான் ஓமத்திராலாம் எடுத்துட்டு வந்து பார்த்தேன். வந்தியெல்லாம் எடுத்து வச்சிருந்தாரு. சரின்ட்டு பரவாயில்லன்ட்டு ஓமத்திரா கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருந்தேன். அப்போ அவர் மூச்செடுக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லவும் அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். வயிறு வலின்னு தான் சொல்லி போனோம். செக் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு விடிய ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தாரு. பாத்ரூம் போனாரு, அதுவும் ரத்தமா தான் போனுச்சு. கடைசியா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரைக்கல தான் தெரியும். வயிற்றுலயே அடிச்சு குத்தி கொண்டிருக்காங்கன்னு, ரத்த நரம்பெல்லாம் வெடிச்சு தான் இறந்திருக்காரு. இதை செஞ்சவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். இந்திய அரசின் உதவியில் புத்தளத்தில் கட்டப்பட்ட பாலம் திறந்து வைக்கப்பட்டது. சிலாபம் தொடுவா பிரதான வீதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தற்காலிக இரும்பு பாலம் நேற்று பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது.
அண்மையில் ஏற்பட்ட தித்வா புயலின் போது குறித்த பாலம் கடுமையாக சேதமடைந்திருந்தது. இந்த நிலையில் எதிர்கால அவசர நிலைமைகளை சமாளிக்க இலங்கைக்கு இந்தியா வழங்கிய உதவு திட்டத்தின் கீழ் மேற்படி தற்காலிக இரும்பு பாலம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. 240 மீட்டர் நீளமுடைய அந்த இரும்பு பாலத்தின் நிர்மாண பணிகளுக்காக 70 மில்லியன் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதுடன் இரும்பு பாலத்துக்கான உதிரி பாகங்களை இந்திய அரசு இலங்கைக்கு அன்பளிப்பாக வழங்கியிருந்தது. மேலும் குறுகிய கால பகுதியில் இந்திய ராணுவ பொறியியலாளர் குழுவினரால் மேற்படி பாலத்தின் நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன ஆகியோர் இணைந்து பாலத்தை திறந்து வைத்தனர். இந்த நிகழ்வில் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் கிஹான் உள்ளிட்ட அதிகாரிகளும், இந்திய உயர்ஸ்தானிகர் காரியாலய அதிகாரிகள், இந்திய ராணுவ அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் கட்டமைப்பு சேதங்களால் பாதிக்கப்பட்டிருந்த இந்த பகுதியில் இந்த பாலம் மீண்டும் போக்குவரத்து வசதியை உறுதிப்படுத்துகிறது. கொழும்பு புத்தளம் கடற்கரை பாதையின் முக்கிய இணைப்பாக விளங்கும் இந்த பாலம் மக்கள் தினசரி பயணம், மீன்பிடி தொழில், சிறு வணிக நடவடிக்கைகள் மற்றும் அவசர சேவைகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த திட்டம் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. பதுளை கபரகலை வீட்டு திட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் 50 வீடுகள் விரைவில் கையளிக்கப்பட்டுள்ளன. பதுளை மாவட்டம் பண்டாரவளை பூனாகலை கபரகல வீட்டு திட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற 50 வீடுகளை பயனாளிகளுக்கு விரைவில் கையளிக்க உள்ளோம். வருடத்தின் ஆரம்பத்திலேயே பயனாளிகளுக்கு வழங்குவதற்கு உத்தேசிருந்த போதிலும் நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக தாமதம் ஏற்பட்டதாக பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். கபரகலையில் நிர்மாணிக்கப்படுகின்ற வீட்டு திட்டத்தின் நிர்மாண பணிகளை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் நேரில் சென்று பார்வையிட்ட பின்னரே இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் முழுமையான நிதி ஒதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்படுகின்ற இவ்வீட்டு திட்டத்தின் சுற்றுப்புறச் சூழலை அழகுபடுத்துவதற்கு இலங்கையில் உள்ள சிவில் அமைப்புகள், சமூக நல அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் முன்வந்துள்ளதோடு அது தொடர்பாக விசேட கலந்துரையாடல் ஒன்று கடந்த 4ஆம் தேதி அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் குறித்த சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பூனாகலை கபரகலைக்கு விஜயத்தினை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் சிவில் சமூக அமைப்புகளுடனும் பயனாளிகளுடனும் விசேட கலந்துரையாடல் ஒன்றினை மேற்கொண்டார். வீடுகளை கையளிக்கும் முன் அதன் சுற்றுப்புறச் சூழலை அழகுபடுத்தி சகல வசதிகளுடன் கூறிய ஓர் அழகிய சூழலின் அக்கிராம மக்களை குடியமர்த்துவதற்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் முன்வந்திருந்தன. அதன் அடிப்படையில் பூந்தோட்டங்கள், நூலகம், வீடுகளுக்கான முகவரி, பெயர் பலகைகள் என்பன சிவில் சமூக அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட இருப்பதாக பிரதி அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரின் கள ஆய்வு உத்தியோகத்தர் மகேந்திரன், பூனாகலை தொகுதி தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர், கட்டுமான பணியினை மேற்கொள்கின்ற இராணுவத்தினர், கேர்னல் உட்பட இராணுவ அதிகாரிகள், பிரதி அமைச்சரின் ஒருங்கிணைப்பு செயலாளர் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணம் வேலணை பிரதேச சபை எல்லைக்குள் நெல்லை உலர்த்தும் மேடைகளை அமைக்க பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வேலணை பிரதேச சபை எல்லைக்குள் நெல் உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் நெற்செய்கையாளர்களை ஊக்குவிக்கவும் அறுவடைகளை பாதுகாக்கும் வகையிலும் நெல்லை உலர்த்தும் மேடைகளை அமைக்க பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சபையின் மாதாந்த அமர்வு இன்று தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் இடம்பெற்ற வேளை குறித்த விடயம் முன்மொழிவாக சமர்ப்பிக்கப்பட்டது. இதன்போது உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தனர். குறிப்பாக மழை நீரை நம்பி ஒரு பருவகால நெல் செய்கையை முன்னெடுக்கும் பகுதியாக வேலணை இருப்பதாலும் கட்டாக்காலி கால்நடைகளின் தொல்லையால் நெற்செய்கையாளர்கள் நஷ்டங்களை எதிர்கொள்ளும் நிலை காணப்படுவதாகவும், நெல்லை உயர வைக்கும் தளம் இன்மையால் விவசாயிகள் பல நெருக்கடிகளை சந்தித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த நிலையில் விவசாயிகளின் நலன் கருதியும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையிலும் வேலணை பிரதேச சபையின் ஆளுகைக்குள் உப அலுவலக ரீதியாக நெல் உலரவிடும் தளங்களை விவசாய சம்மேளனங்களின் ஆலோசனையுடன் அமைக்க சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதேவேளை வேலணை பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் 1990 மற்றும் 91ஆம் ஆண்டு கால பகுதியில்
படுகொலை செய்யப்பட்ட மக்களை நினைவுகூர பொதுவான நினைவு சதுக்கம் ஒன்றை அராலி சந்தியை அண்டிய பகுதியில் அமைக்க பிரதேச சபை அனுமதி வழங்கியுள்ளது. வேலணை பிரதேச மக்களின் நிதி பங்களிப்புடன் பொது நினைவு சதுக்கம் அமைக்க எடுக்கும் முயற்சிக்கு உரிய இடத்தை அடையாளப்படுத்தி அவ்விடத்தில் குறித்த தூபியை அமைக்க சபை அனுமதிக்க வேண்டும் என உறுப்பினர் திருநாவுக்கரசு சிவகுமாரால் முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டது. குறித்த முன்மொழிவின் நோக்கம் வேலணை பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட மக்களை நினைவு கூறுவது என்பதால் சபையின் உறுப்பினர்கள் அதற்கு தமது சம்மதத்தை வழங்கியதை தொடர்ந்து சபை அனுமதி வழங்கியுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. பெண்கள் தலைமைத்துவம் செழிப்பான தேசத்தின் பெருமை எனும் தொனிப்பொருளில் அம்பாறை ஆலையடிவேம்பு பிரதேச செயலகத்தில் விழிப்பூட்டும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி இன்று குடும்ப வீட்டு வன்முறைகளும் ஆரோக்கிய வாழ்வும் மற்றும் தொற்றா நோய்கள் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் தொடர்பாக விழிப்புணர்வூட்டும் நிகழ்வு அம்பாறை ஆலையடிவேம்பு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. பெண்கள் தலைமைத்துவம் செழிப்பான தேசத்தின் பெருமை எனும் தொனிப்பொருளில் சமுர்த்தி தலைமைப்பீட முகாமையாளர் கே நேசராஜா தலைமையின் கீழ் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அதிதிகளாக உதவி பிரதேச செயலாளர் மாவண்ணா ராமகுட்டி, முகாமைத்துவ பணிப்பாளர் சிவப்பிரியா சுதாகரன், கருத்திட்ட முகாமையாளர் கமலபிரபாஸ், சமுர்த்தி முகாமையாளர் பரமானந்தம், விடய அபிவிருத்தி உத்தியோகத்தர் பிரவீணா, பிரிவுகளுக்கான சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆகியோரும் மற்றும் மகளிரும் கலந்து கொண்டனர். இவ்விழிப்புணர்வு கூட்டத்தில் ஆயுர்வேத சமூக நல மருத்துவர்களான சித்தி சாமிலா மற்றும் மிஸ்பா நஹீப் ஆகியோர், செயலக மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் கலை வதனி ஆகியோர் வளவலார்களாக கலந்து சிறப்பித்தனர். குடும்ப வீட்டு வன்முறைகளை தடுத்தல் மற்றும் பெண்களின் முக்கியத்துவம், ஆளுமை மிக்க பெண்களாக செயல்படல், தொற்றா நோய்களின் தாக்கம், அன்றாட உணவு பழக்க வழக்கங்கள் தொடர்பில் கருத்துக்களை ஆயுர்வேத சமூக நல மருத்துவர்கள் தெளிவூட்டினர். சிலாபம் கடற்பகுதியில் 1273 கிலோகிராம் பீடி இலைகளுடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டனர். சிலாபம் கடற்பகுதியில் கடற்படை முன்னெடுத்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக 1273 கிலோகிராம் பீடி இலைகளுடன் சந்தேக நபர்கள் இருவர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இதன்போது சம்பவத்திற்காக பயன்படுத்தப்பட்ட டிங்கி படகையும் கடற்படையினர் கைப்பற்றினர். அதன்படி சிலாபம் கடற்பகுதியில் மேற்கு கடற்படை கட்டளையகத்தைச் சேர்ந்த ஒரு கடற்படை படகின் மூலம் நடத்திய இந்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது அப்பகுதியில் சென்று கொண்டிருந்த சந்தேகத்திற்கிடமான ஒரு டிங்கி படகு ஆய்வு செய்யப்பட்டது. பின் கடற்படையினர் அந்த சிறிய படகையும் 34 பைகளில் அடைக்கப்பட்டிருந்த 1273 கிலோகிராமுக்கும் அதிகமான பீடி இலைகளுடன் சந்தேக நபர்கள் இருவரை கைது செய்தனர். மேலும் இந்த நடவடிக்கையின் மூலம் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட பீடி இலைகள், சந்தேக நபர்கள் மற்றும் டிங்கி படகு ஆகியவை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கொழும்பு துறைமுகத்தில் உள்ள சுங்க தடுப்பு அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கான எரிபொருள் நேரடியாக வழங்கப்படும் என பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். விவசாயிகள் தங்களுக்கு தேவையான எரிபொருளை எவ்வித இடையூறுமின்றி நேரடியாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு சென்று பெற்றுக்கொள்வதற்கான புதிய ஏற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாக கமத்தொழில் மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னதாக எரிபொருளை பெறுவதற்கு நிலவிய சிக்கலான விதிமுறைகளை அரசாங்கம் தற்பொழுது எளிமைப்படுத்தியுள்ளது. இதற்கு முன்னர் எரிபொருளை பெறுவதற்கு கிராம உத்தியோகத்தர், பிரதேச செயலாளர், மாவட்ட செயலாளர் மற்றும் விவசாய அமைப்புகளின் பல்வேறு தரப்பு சான்றிதழ்கள் கட்டாயமாக்கப்பட்டிருந்தன. தற்போது இந்த விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. இனிமேல் விவசாய அமைப்பின் உறுதிப்படுத்தல் மற்றும் விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளரின் சான்றிதழ் மட்டுமே போதுமானது. ஒரு விவசாய அமைப்பில் உள்ள 100 விவசாயிகளுக்கு தேவையான மொத்த எரிபொருள்
எரிபொருள் அளவை அந்த அமைப்பின் ஊடாக ஒரே நேரத்தில் எரிபொருள் நிலையங்களுக்கு சென்று பீப்பாய்களில் நிரப்பி எடுத்துச் செல்ல முடியும். இவ்வாறு கொண்டு செல்லப்படும் எரிபொருளை அந்தந்த விவசாய அமைப்புகள் தங்கள் உறுப்பினர்களுக்கு முறையாக பகிர்ந்து அளிக்க வேண்டும். இந்த புதிய நடைமுறையின் கீழ் விவசாயிகளுக்கு நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனித்தனியாக செல்வதை விட அமைப்பின் மூலம் கொண்டு செல்வதால் போக்குவரத்து செலவுகள் குறையும். எரிபொருள் நிலையங்களில் ஏற்படும் நெரிசல் மற்றும் மோதல்கள் இதன் மூலம் தவிர்க்கப்படும். விவசாயிகள் எவ்வித தேவையற்ற பதட்டமும் அடைய வேண்டாம். இந்த வசதியை பயன்படுத்தி தங்களது எரிபொருள் தேவையை தடையின்றி பூர்த்தி செய்து கொள்ளவும். මේ අවස්ථාව කරගන්නවා කලබල වෙන්න එපා. ඔබේ ඉන්ධන ප්‍රශ්නේ විදිහට බේර ගන්න පුළුවන්. லில்லி லங்கா தளமானது சுற்றுலாத்துறையில் புதிய மைல்கல் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தேசிய பொருளாதாரத்தின் முக்கிய தூண்களில் ஒன்றாக விளங்கும் சுற்றுலாத்துறையை நவீனமயமாக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முயற்சியாக லில்லி லங்கா எனும் புதிய டிஜிட்டல் தளம் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், Tourism has long been of the pillars of our economy. இலங்கை முன்னேற்ற பாதையில் சீராக செல்ல வேண்டுமானால் புதுமை, செயல்திறன் மற்றும் தொழில்நுட்பத்தின் புத்திசாலித்தனமான பயன்பாடு ஆகியவை அவசியம் என்பதை இத்தகைய முயற்சிகள் பிரதிபலிக்கின்றன. நவீன உலகில் சுற்றுலாத்துறையின் வெற்றி என்பது வெறும் இயற்கை அழகை மட்டும் சார்ந்தது அல்ல. மாறாக ஒரு நாடு வர்த்தகம் மற்றும் தகவல் தொடர்பாடலின் வளர்ந்து வரும் டிஜிட்டல் கருவிகளை எவ்வளவு திறம்பட பயன்படுத்துகிறது என்பதிலேயே தங்கியுள்ளது. கடந்த பல ஆண்டுகளாக சுற்றுலா முன்பதிவுகள் பெரும்பகுதி வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சொந்தமான டிஜிட்டல் தளங்கள் மூலமாகவே நடைபெற்று வருகின்றன. லில்லி லங்கா போன்ற தேசிய தளங்கள் மூலம் சுற்றுலாத்துறையினால் உருவாக்கப்படும் வருவாயின் பெரும்பகுதியை நாட்டின் பொருளாதாரத்திற்குள்ளேயே தக்க வைத்துக் கொள்ள முடியும். இதன் மூலம் உள்நாட்டு ஹோட்டல்கள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சேவை வழங்குனர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையை நம்பியுள்ள சமூகங்கள் நேரடியாக பயனடைவார்கள். பயணிகள் தரவுகளை நம்பகமாக மற்றும் பாதுகாப்பான முறையில் கையாளுவது மிக அவசியமாகும். இத்தகைய தகவல்கள் தேசிய கட்டமைப்பிற்குள் நிர்வகிக்கப்படும் போது அவை சிறந்த திட்டமிடலுடன் வலுவான கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கும் இலங்கையை ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக உலகிற்கு அடையாளப்படுத்துவதற்கும் உதவும் ஒரு மதிப்புமிக்க ஆதாரமாக மாறும். எந்த ஒரு டிஜிட்டல் தளமும் அதன் பயனாளிகளின் பங்களிப்பு இன்றி வெற்றி பெற முடியாது. எனவே ஹோட்டல் உரிமையாளர்கள், சுற்றுலா முகவர்கள் மற்றும் பிற சேவை வழங்குனர்கள் இந்த தேசிய முயற்சியில் இணைந்து ஆதரவளிக்க வேண்டும். அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வையும் தனியார் துறையின் முன்முயற்சிகளும் இணையும் போது மட்டுமே நிலையான தேசிய முன்னேற்றம் சாத்தியமாகும். லில்லி லங்கா என்பது வெறும் ஒரு இணையதளம் மட்டுமல்ல, அது இலங்கையின் சுற்றுலாத்துறையை நவீன மற்றும் சுயசார்பு கொண்ட ஒரு துறையாக மாற்றுவதற்கான ஒரு தீர்க்கமான படியாகும். வடக்கு மாகாணத்தில் வாழும் சிங்கள மக்களின் உரிமைகள் சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் என கோரி இன்று பேரணி முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் வாழும் சிங்கள மக்களின் உரிமைகள் சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் என கோரி சிங் இந்தியா சமாதான நடைப்பயணம் மற்றும் வாகன ஊர்வலம் இன்று ஆரம்பமானது. இந்த ஊர்வலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு வரை முன்னெடுக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் நாகவிகாரையில் பூஜை வழிபாடுகளுடன் ஆரம்பமான பேரணி ஆளுநர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது. கடந்த 78 ஆண்டுகளாக பல்வேறு அரசுகள் நாட்டில் ஆட்சி செய்த போதிலும் வடக்கில் வாழும் சிங்கள மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை எனவும், ஏனைய இடங்களின் பிரச்சனைகள் அரசியல் வழிகளில் முன்வைக்கப்பட்டாலும் வடக்கு சிங்கள மக்களின் உரிமைகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும், 30 ஆண்டுகால உள்நாட்டு போருக்கு முன்பும் அதன் போதும் பின்னரும் அவர்கள் பல்வேறு இழப்புகளையும் அநீதிகளையும் சந்தித்துள்ளதாகவும் கவலை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பேரணி ஒவ்வொரு மாவட்டமும் சென்று இறுதியாக கையெழுத்து பெறப்பட்டு ஜனாதிபதி செயலகத்தில் நிறைவு பெறவுள்ளது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் எல்லாருமே சொல்கிறாங்க தமிழாக்களுக்கு மட்டும்தான் உரிமை மாதிரி. நாங்கள் உரிமை கேட்டு வேற இல்லை. நானே பிறந்தது, எங்கட அப்பா பிறந்ததே இங்கே தான். 52ஆம் ஆண்டு எங்கட அப்பா இங்கே பிறந்தது. எங்கட இப்போ இந்த நாவக்குழி ஊருக்குள்ளே வந்த சிங்கள ஆக்கள்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ பேரும் யாழ்ப்பாணம் தான் பிறந்தது. எங்களுக்கு என்னத்தான் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ தான் வெளிநாடு வழியே இருந்தால் கூட உங்களோட பிறந்த மண்ணில் வந்து வசிக்கிறது உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு தானே. அதே விருப்பம் தான் எங்களுக்கும் இருக்குது. மற்றபடி நாங்கள் இந்த 2010ஆம் ஆண்டு இங்கே வந்த நேரம் எங்களுக்கு முழு உதவியும் செய்ததே எங்களோட தமிழ் மக்கள் தான். தமிழ் சிங்களம் என்று சொல்லி நாங்கள் பிரிம்பு காட்ட தேவையில்லை. எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். அதனால் இப்போ அந்த யுத்த காலத்தில் கூட நாங்களும் எல்லாரோடையும் சேர்ந்து ஓடினாக்கள்.
தமிழாக்களும் எப்படி கஷ்டப்பட்டாங்க, அதே மாதிரி நான் அங்கால போயிருந்த சிங்களாக்களும் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனபடியா அது எல்லாத்தையும் எல்லாரும் மறந்துட்ட வேதனை இருந்தாலும் எல்லாருமே ஒற்றுமையா, இலங்கை ஒரு சின்ன ஒரு நாடு, அந்த நாட்டுக்குள்ள நாங்க 2 பிரிவா இருக்க தேவையில்லை தானே. இனி தொடர்வது வர்த்தக வாணிப செய்திகள். மட்டக்களப்பில் சிங்கர் பைனான்ஸின் 62வது கிளை திறந்து வைக்கப்பட்டது. சிங்கர் பைனான்ஸின் 62வது கிளை மட்டக்களப்பில் இன்றைய தினம் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் புதிய கிளை திறந்து வைக்கப்பட்டது. சிங்கர் பைனான்ஸின் மட்டக்களப்பு கிளையின் முகாமையாளர் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிங்கர் பைனான்ஸின் முகாமையத்துவ பணிப்பாளர் துசாந்த் அமரசூரிய பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கிளையினை திறந்து வைத்தார். மேம்பாட்டு தலைமை அதிகாரி பூம்புகே, தங்கக்கடன் தலைமை அதிகாரி குடார சுந்தர உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த கிளையின் ஊடாக தங்கக்கடன், நிலையான வைப்புகள், வாகன குத்தகை வசதிகள், சிறு பிள்ளைகளுக்கான சேமிப்பு உட்பட பல்வேறு சேவைகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் பல வாடிக்கையாளர்களின் நிலையான வைப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுடன் வாகன குத்தகைகளும் வழங்கப்பட்டது. தங்க கடன்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிங்கர் பைனான்ஸ் நிதி நிறுவனமானது தனது 62வது கிளையினை மட்டக்களப்பு வாழ் சொந்தங்களுக்காக திறந்துள்ளது. கிளையில் குத்தகை வசதி, லீசிங் வசதி, நிலையான வைப்புகள் மற்றும் சிறுவர் சேமிப்பு வசதி ஆகியன, தங்கக்கடன் வசதி போன்றவன மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்காக மிக குறைந்த வட்டி விகிதத்திலும், எளிய தவணை முறை வசதியிலும் மற்றும் குறைந்த ஆவணங்களுடன் இங்கு மேற்கொள்ளப்பட உள்ளது. உங்கள் அனைவரையும் நாம் அன்புடன் அழைக்கின்றோம் மட்டக்களப்பு சிங்கர் பைனான்ஸ் நிதி நிறுவனத்திற்கு. உங்களுக்கான நிதி தொடர்பான சிறந்த சேவைகளை பெறுவதற்கு நாம் உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் மட்டக்களப்பு மாவட்ட சிங்கர் பைனான்ஸ் நிதி நிறுவனத்திற்கு. இத்துடன் டான் தமிழ் ஒலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.